வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருமகளே, ஸ்ருதி, இன்னைக்கு உன் பேர்ல ஃபேக்டரிக்கு பூமி பூஜை பண்ண போறோம். நீதான் உன் கையால முதல் செங்கலை எடுத்து கொடுக்கணும், சரியா? சரிங்க மாமா. ஸ்ருதி, ஸ்ருதி, என்னடி யோசிக்கிற? ஏன் இடத்துல பிறந்துகிட்டு இந்த ஆட்டம் ஆடுறாள்? இவ்வளவு நம்ம எப்படியாவது முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஷோ, இந்த ஐயா வேற எங்கதான் இருக்காரு, வந்து தொலையா. உன்னால எங்க திட்டம்லாம் சொதப்புது. எனக்காகவா வெயிட் பண்றீங்க? சாரிமா, இப்ப நான் ரெடி. போலாமா? டேய், என்ன போலாமா? சத்யா எங்க? உங்க யாருக்குமே விஷயம் தெரியாதா? சத்யா சொல்லல, அவ வீட்லயே இல்லையே. என்னது? சத்யா வீட்ல இல்லையா? வேற ஏதாவது வேலையா வெளியில போயிருக்காளா? அவ புத்தியை காட்டிட்டாளா? அண்ணி இன்னைக்கு ஒரு நாள் யாரும் எந்த வேலையும் வச்சுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக் சொன்னாங்கல்ல. ஆனா அவ மட்டும் போயிட்டா பாரு. அவ வேணும்னே தான் செஞ்சிருக்காத்த. என்ன அர்ஜுன் இது? என்ன? சாரிமா, சத்யாவோட வளர்ப்பாப்பா வரதன் சார் இருக்காருல்ல, அவருக்கு என்ன? அவருக்கு நெஞ்சு வலின்னு சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அதுக்காக அவரை பார்க்க சத்யா ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. ஐயோ, தேவி, என்னாச்சு? ஏய், சத்யாவோட வளர்ப்பாப்பாவுக்கு நெஞ்சு வலினா நீ எதுக்கு ஐயோ ஐயோங்கிற? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, சொல்லிட்டு போலையேன்னு அப்படி சொல்ல வந்தேன். நல்லனப்பா, அம்மா நல்லனப்பா வராரு. வாங்கண்ணே. சத்யா, வாங்கப்பா. வணக்கம்மா. எப்படி இருக்காரு வரதன் சார்? டெஸ்ட் பண்ணணும்னு டாக்டர் அவரை உள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படியா? ஓகே ஓகே. ஆமா, இன்னைக்குதானே அபியோட ஃபேக்டரி கட்ட பூமி பூஜை? ஆமாப்பா. நீ போகலையாம்மா? நீ போகலன்னா நல்லா இருக்காதே. அதுக்குதான் நான் இப்ப உங்களை உடனே போன் பண்ணி வர சொன்னேன். நீங்க வந்த பிறகு போகலான்னு இருந்தேன். உங்களுக்கு டைம் இருக்கா? இன்னைக்கு நான் ஃப்ரீ பண்ணிக்கிட்டேம்மா, நீ கவலைப்படாம போயிட்டு வா. பூஜையில போய் சம்பிரதாயத்துக்காக தலையை காட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, நான் அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன். அம்மா, நீ இங்கேயே உட்காரு. நான் அப்பாவை கூட்டிட்டு போய் பணம் கட்டிட்டு அபிமாமாவோட ஃபேக்டரிக்கு இன்னைக்கு பூமி பூஜை போடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். 1 மணி நேரத்துல நான் வந்துருவேன். அப்போ தேவியும் அந்த பூஜைக்கு போறாளா? அப்பாவையும் என்னையும் பார்க்க வர மாட்டாளா? சரி சரி, அவ வேலையை அவ பார்க்கட்டும். செக்கப் முடிஞ்சு நாங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். நான் 1 hourல வந்துருவேம்மா. வாங்கப்பா. வாமா. அப்பா, நான் உங்களை இங்க வர சொன்னதே தேவி இங்க வராளா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். அவ வந்தா என்னம்மா பிரச்சனை? அவ வந்தா பரவாயில்லப்பா. அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா ஆர்வ கோளாறுல செல்வநாயகிய கையோட கூட்டிட்டு வந்துருவாப்பா. அதான்ப்பா பயமா இருக்கு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போயிட்டு வா. அப்பா, எங்க அம்மாவும் சாதாரண ஆள் இல்ல. தேவிய பாத்தே ஆகணும்னு ஏதாவது விபரீதமா பண்ணுவாங்க. அவங்கள கொஞ்சம் மானிட்டர் பண்றீங்களாப்பா? சரிம்மா. சரி, நீங்க போங்கப்பா, நான் பணம் கட்டிட்டு கிளம்புறேன். ஓகேம்மா, பாத்து போயிட்டு வா. என்ன அர்ஜுன் இப்படி பண்ணிட்ட? அந்த வரதன் யாரோ வளர்ப்பாப்பா தானே?
இப்ப என்ன அவர்தான் முக்கியமா? பாரு அண்ணி எப்படி மூட் அவுட் ஆயிருக்காங்கன்னு. ஆமா மாமா, அபி மாமா இப்பதான் முதல் முறையா பூமி பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிக்க போறாங்க. முதல் மருமக கல் எடுத்து கொடுக்க வேண்டிய நேரத்துல ரெண்டாவது மருமக இருக்கணுமா வேணாமா? பூமி பூஜை முக்கியம்ல. நம்ம குடும்பத்து பூமி பூஜையை விட அந்த வரதன் தான் அவளுக்கு முக்கியமா போயிட்டாரா? நேத்து அவ தேவிக்கு வாழ்த்து சொல்லாத போதே நான் சந்தேகப்பட்டேன். அவங்க வயிறு எரிஞ்சு எங்கேயோ ஓடிட்டாங்க அத்தை. ஸ்ருதி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத, சரியா? சேது, உன் பொண்ணுகிட்ட வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லு. என் பொண்ணு சைலண்டா தான் நிக்கிறா மாமா. வேற யாரோலாம் பேசுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. தலை எழுத்து. சரி, வளர்ப்பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ போயிருக்கா, வந்துருவா. என்ன நீ இந்த விஷயத்தை ஏன் ஆளாளுக்கு பெருசுப்படுத்துறீங்க? அதாம்மா நானும் நினைக்கிறேன். வளர்ப்பாப்பான்னு சொன்னதுனால நானும் தடுக்கலாமா? அர்ஜுன், நீ செஞ்சதுதான்ப்பா கரெக்ட். மருமகளுங்க தாலி மாத்திர ஃபங்க்ஷனுக்கு நாம சொல்லாமலேயே அவங்க வந்து 2 மருமகளுங்களுக்கும் செயின்லாம் போட்டாங்கல்ல. சத்யாவை மட்டும் இல்ல, தேவியையும் அவங்க மகளாவே நினைக்கிறாங்க. அவங்க அவ்வளவு உரிமையா நினைக்கிறப்போ நாமளும் உதவி செய்யணும் இல்லையா? என்ன செல்வா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அர்ஜுன், தேவி முதல்ல கல் எடுத்து வைக்கிற நேரத்திலயாவது சத்யா அங்க வந்து கொஞ்ச நேரமாவது ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிட்டு போற மாதிரி பாத்துக்கோப்பா. இது குடும்ப விழா, வேற என்ன நான் சொல்ல முடியும்? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். சரிங்கம்மா. ஹலோ. ஐயோ, அப்படியா? ஒரு நிமிஷம். அக்கா, பூமி பூஜை பண்ண வர ஒரு கார் ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நிக்குதா. வேற வண்டி கிடைக்கலையா. ஒரு வண்டியில அவரை பிக்கப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. டேய், அவர் இருந்தா தானே பூமி பூஜையே பண்ண முடியும். நல்ல நேரம் வேற ஆரம்பிக்க போகுது. சரின்னு சொல்லு. சரி, லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நாங்க வந்து பிக்கப் பண்றோம். ஆமாக்கா, நம்ம எல்லாருக்கும் கார்ல இடம் இருக்காதே. அப்போ 2 காரை எடு. ஒரு கார்ல நீ, நான், உங்க மாமா அர்ஜுன் போலாம். இன்னொரு கார்ல அபி, தேவி, ஸ்ருதி, சுபத்ரா வரட்டும். சரிங்கம்மா. ஐயோ, எப்படியாவது அப்பாவை போய் பார்க்கணுமே. சரி, சீக்கிரம் வந்து சேருங்க, நாங்க கிளம்புறோம். வாங்க. போடி. வாதேவி, என்ன யோசிக்கிற? இல்லங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. நான் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேனே. என்ன திடீர்னு இப்படி சொல்ற? அதானே. என்னம்மா நீ? ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஆளே நீதான். நீ கோயிலுக்கு போறதா அண்ணி இருக்கும்போதே சொல்லிருக்க வேண்டியதானே? அண்ணி போனதுக்கு அப்புறமா சொல்ற? இதுக்கப்புறம் யார் அவங்க கிட்ட திட்டு வாங்குறது? தேவி, நீ போய்தான் ஆகணுமா? ஆமாங்க, இந்த பூமி பூஜை நல்லா நடக்கணும்னு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல அர்ச்சனை பண்றதா வேண்டி இருந்தேன்.